மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துழலாய், செப்பமுடையாய் திரளுடையாய் சென்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துழலாய், செப்பென்ன மென்முளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பினை நங்காய் திருவே துழலாய், ஊக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். 33 கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துயத்துடைக்கும் கலியுக தெய்வமே நீ எழுவாயாக. நேர்மையானவனே, ஆற்றல் மிக்கவனே, பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கும்படி செய்யும் தூயவனே, துயில் எழுவாயாக. பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவள செவ்வாயும் சிற்றடியும் கொண்ட நப்பினை பிராட்டியே, லட்சுமிக்கு நிகரானவளே, துயில் எழுவாயாக. எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள்வழியில் நனைய செய்வாயாக. குடும்ப வாழ்வில் ஈடுபட்டாலும் இவருடைய மனம் ஆன்ம ஞானத்தை தேடியபடி இருந்தது. அந்த தேடல் அவர் இயற்றிய பாடல்களிலும் பிரதிபலித்தது. இஸ்லாமிய முறைப்படி வளர்ந்தாலும் ஸ்ரீராமரின் மீது பக்தி கொண்டு வாழ்ந்தார் கபீர். தமாலின் வீட்டில் இரவும் பகலும் தரியின் இசையும் கபீரது இசையும் இறைவனது புகழை பாடியபடி இருந்தன. ஒரு நாள் மெய்மறந்து கபீர் பாடும் பொழுது அவரது கை நெசவு செய்வதை நிறுத்திவிட்டது. பக்தனின் பணியில் இறைவனே அமர்ந்து தரியை இழுத்தார். தரி தானாகவே நகர்ந்து துணிகளை நெய்த்தது. ஒரு முழம் துணி நெய்த்துவிட்டு பின்பு கபீர் தியானத்தில் அமர இறைவன் இன்னொரு முழம் நெய்தார். காலையில் வந்து கண்ட அவரது தாயார், சோம்பேறி, இரவெல்லாம் நெய்தது 2 முழம் தானா? இதை விற்று பணம் வந்தால்தான் உனக்கு இன்று உணவு என கடிந்தார். கபீரும் தரியிலிருந்து துணியை எடுத்துக்கொண்டு கடத்தெருவிற்கு சென்றார். அந்த அழகிய துண்டை எவரும் வாங்கவில்லை. மனம் தளர்ந்த கபீர் வீட்டிற்கு திரும்பி வரும் பொழுது ஓர் அந்தனர் அந்த துணியை பிடுங்கிக் கொண்டு ஓடினார். கபீர் ஓடி அவரை வழிமறித்து துணியையும் பிடித்து இழுத்தார். அந்த இழுவரியில் துணி 2ஆக கிழிந்து விட்டது. தான் கிழித்த துணியை தானே எடுத்துக் கொள்வதாக கூறிய அந்தனர் சில சோழிகளை அதற்கு விலையாக தந்தார். கோபம் கொண்ட கபீர் அந்த சோழிகளை வீசி எறிந்தார். அந்தனரோ, என்னிடம் வேறும் ஒன்றுமில்லை, அந்த துண்டை இலவசமாக தந்தால் நான் பிருந்தாவனம் செல்வதால் அதை கண்ணனுக்கு சாத்தி மகிழ்வேன் என்றார். அதை விற்று பணம் எடுத்து செல்லாவிட்டால் தான் பெற்றோரின் கோபத்திற்கு ஆளாக நேரும் என்பதால் கபீர் அதை தர மறுத்தார். ஆனால் அந்த நரோ ஸ்ரீராமரின் திருநாமத்தின் பெருமையையும் அதை காசி விஸ்வநாதரே காசியில் இறப்பவர்கள் அனைவருக்கும் ராமநாமத்தை உபதேசித்து முக்தியளிக்கிறார் என்பதையும் கூறி தானத்தின் பயனை பற்றி எடுத்து கூறி நீண்டதொரு பிரசங்கம் செய்து அவரது தயக்கத்தை போக்கினார். இடைவிடாத ஸ்ரீராமநாமத்தை ஜெபித்து பக்தர் மார்க்கத்தின் வழியாக இறைவனை அடைந்து கொள், அதற்கு சத்குரு ஒருவரை தேடி அடைந்து கொள் என்று சொல்லி ஒரு துண்டு துணியுடன் மறைந்து விட்டார். கபீரோ அந்தனர் கூறியபடி ஸ்ரீராமநாமத்தினையே துணையாக வைத்துக் கொள்வோம் என எண்ணியவராக மீதி இருந்த ஒரு முழு துண்டை மடித்து எடுத்துக்கொண்டு வீடு நோக்கி நடந்தார். கபீரின் எதிரே ஒரு முஸ்லிம் முதியவர் வந்தார். கபீரை நெருங்கி, ஐயா, குளிர் அதிகமாக இருக்கிறது, நீங்கள் சாதுக்களுக்கு தான தர்மங்கள் அளிப்பவர் என்று கேள்விப்பட்டேன். இந்த ஒரு முழம் துணியை தந்தால் தலையில் கட்டிக்கொண்டு பணியிலிருந்து காத்துக் கொள்வேன் என்றார். சற்று முன் அந்தனர் கூறியவற்றை மனதில் நினைத்தவராக கபீர் ஜெய் ஸ்ரீராம் என கூறி அந்த துண்டை முதியவரிடம் தந்தார். அதற்கு அந்த முதியவர், அல்லாவின் பெயரை சொல்லாமல் ஏதோ ஒரு மனிதனின் பெயரை சொல்கிறாயே, உன்னிடம் வாங்க மாட்டேன் என கூறி கபீரின் பெற்றோரிடம் இதனை சொல்வதற்கு கபீரின் வீட்டிற்கு விரைந்தார். தாய் அடிப்பாள் என்று பயந்த கபீர் ஒரு பாழடைந்த வீட்டில் ஒளிந்து கொண்டார். உன் மகன் குலத்தை கெடுக்க வந்திருக்கிறான். இன்று காலையில் யாரோ ஒரு அந்தனருக்கு ஒரு அழகான துணியை கொடுத்தான். நான் எனக்கு கொடுக்க சொன்னேனே, 2ஆக கிழித்து ஆளுக்கு பாதி என்றான். நான் இத்தனை சின்ன துண்டு வேண்டாம் என்றேன். என் தாயாரிடம் போய் கேள், பெரிய துணியாக கிடைக்கும். ஆனால் நான் தானம் செய்ததை சொல்லாதே என்று பாழடைந்த இந்த வீட்டில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று கபீரை பற்றி குற்றம் சொல்லிவிட்டு சென்றார். துணியை விட்ட பணத்துடன் கபீரை எதிர்பார்த்த அவரது தாயார் இதனை கேட்டதும் கபீரை திரும்பினால் 2 அடி அடித்தார். கபீர் ஹரே ராம் ஹரே ராம் என கதறினார். அந்த அடிகள் இறைவனது முதுகிலும் பட்டன. இருவருக்கும் காட்சி கொடுத்த இறைவன், அம்மா நீ பாக்கியவதி,
கவி பரமஞானி எனது மெய்தொண்டன். நீ அவனை அடித்தது என் முதுகிலும் பட்டிருக்கிறது பார் என்று காட்டினார். இறைவனை கண்டு மூச்சையுட்ட தாயாரை தெரிவித்துவிட்டு தகுந்த குருவை அடைந்து பக்தி மார்க்கத்தை பின்பற்றும்படி கூறிவிட்டு மறைந்தார் இறைவன். ஜெய் ஸ்ரீராம்.